ஒரு நாள் கைலாசத்தில் சிவனும் பார்வதியும் தங்கள் இரு மகன்களுடன் அமைதியாக இருந்தனர். அந்த நேரத்தில் சிவனிடம் ஒரு தெய்வீக ஞானப்பழம் இருந்தது. அந்த பழத்தை முருகனும் விரும்பினார். அதே நேரத்தில் விநாயகரும் விரும்பினார். அப்போது சிவன் ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கே இந்த ஞானப்பழம் கிடைக்கும். இதை கேட்டதும் முருகன் உடனே தயாரானார். முருகன் தனது மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற வேகமாக புறப்பட்டார். அவர் மலைகளை கடந்து கடல்களை தாண்டி உலகத்தை முழுவதும் சுற்றி வந்தார். ஆனால் விநாயகர் அவசரப்படவில்லை. அவர் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் உலகத்தில் மிக முக்கியமானது எது என்று. அவர் சிவனையும் பார்வதியையும் 3 முறை சுற்றி வந்தார். அவர் சொன்னார், என் உலகம் என் பெற்றோர்கள்தான், அவர்களையே நான் சுற்றினேன். அந்த வார்த்தையை கேட்ட சிவன் மிகவும் மகிழ்ந்தார். அவர் விநாயகரை பாராட்டினார். பின்னர் அந்த ஞானப்பழத்தை விநாயகருக்கே அருளினார். அந்த நேரத்தில் முருகன் உலகத்தை சுற்றி திரும்பி வந்தார். ஆனால் அந்த பழம் விநாயகரிடம் இருப்பதை அவர் பார்த்தார். அவர் கைலாசத்தை விட்டு தெற்கே பயணம் செய்தார். அது முருகனை மிகவும் வருத்தப்படுத்தியது. அவர் அமைதியாக அங்கிருந்து சென்றார். அவர் ஒரு அழகான மலையின் மேல் தங்கினார். அந்த மலை பின்னர் பழனி என்று பிரபலமானது. இன்று வரை பழனி முருகன் அங்கு இருந்து பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார்.